நமக்கு இருக்கிற எல்லாமே கேட்டு கிடைச்சதான் பார்த்தா கேட்டு கிடைச்சது கொஞ்சம், கேட்காம கிடைச்சது நிறைய நிறைய. ஆண்டவர் சொல்லிவிட்டு ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து, தேற்றரவாளன் ஆகிய சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லும் போது கேளுங்கள், நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் கேட்கணும். கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு தருவீராக, தாங்கப்பா. ஆமென். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோக பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப கேட்காம கிடைக்காது. கேட்கணும். கேட்கணும்னா விசுவாசிக்கணும். விசுவாசிக்காம எப்படி கேட்க முடியும்? ஒருத்தங்க கிட்ட போய் நாம் ஒன்றை கேட்கிறோம்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த நபர்கிட்ட என்ன நம்பிக்கை இருக்கிறது? நான் கேட்கிற காரியம் அவங்க கிட்ட இருக்கிறது, நான் கேட்ட அவங்க தருவாங்க. இந்த நம்பிக்கை இல்லாம போய் கேட்க முடியாது. யார்கிட்டயோ போய் எதையோ கேட்க முடியுமா? நமக்கு இல்ல. அப்போ 3 வருஷம் இயேசு சீஷர்களோடு இருந்து அவர்களுக்குள்ள நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை தான் என்ன? நான் போகிறேன். 16வது அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்களை வாசிங்க. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். 14வது அதிகாரம் 25-26 வசனங்களை வாசியுங்கள். நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் உங்களுக்கு சொன்னேன், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன், என் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே அன்றி பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார். பிதா பரிசுத்த ஆவியானவரை யாருக்கு அனுப்புவார் தெரியுமா? இயேசுவின் நாமத்தினாலே யார் கேட்கிறார்களோ. பிதா அனுப்புகிறார், ஆவியானவர் வருகிறார். பிதா அனுப்ப, ஆவியானவர் வர காரணமா இருக்கிற மத்தியஸ்தர் ஒருவரே, அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அத என் நாமத்தினாலே கேளுங்கள். அப்போ இந்த நம்பிக்கை அவர் சொல்லி சொல்லி சீஷர்களுக்கு ஊட்டுகிறார், ஊட்டி கேட்க வைக்கிறார். அப்ப கேட்கணும்னா விசுவாசம் வேணும். ஓகே, இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டா பிதா எனக்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவார், ஆவியானவர் என் மேல வந்து இறங்குவார். இந்த விசுவாசம் வேணும், இந்த விசுவாசம் வேணும். ஆமா, எனக்கெல்லாம் கிடைக்குமா? இந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நான் பிதாவை கேட்டால் பிதா பரிசுத்த ஆவியானவரை எனக்காக அனுப்புவார். எனக்காக அனுப்பப்பட்ட ஆவியானவர் என் மேல, எப்படி இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின உடனே ஆவியானவர் புறா வடிவில் இயேசு மேல வந்து இறங்கினாரோ, அதே போல நம் ஒவ்வொருவர் மேலும் நிச்சயமா இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கணும், இயேசுவின் நாமத்தில் கேட்கணும். அப்போ இயேசுவின் நாமத்தை உயர்த்தணும், இயேசுவின் நாமத்தில் கேட்கணும், இயேசுவின் நாமத்தை பிடிச்சிடணும். அதனாலதான் நீதிமான் அதற்குள் ஓடி, அந்த நாமம் தாங்க சுகம். அதுதான் சுகம். நமக்கு சுகமும் அதுதான். ஆமே, நமக்கு சொர்க்கமும் அதுதான். அந்த நாமம் இல்லைன்னா சுகமும் கிடையாது, சொல்லுங்க, சொர்க்கமும் கிடையாது. ஆமே, அந்த நாமம் இல்லைன்னா இங்கே சுகமும் கிடையாது, அங்கே நமக்கு சொர்க்கமும் கிடையாது. இயேசு, இயேசுவின் நாமத்தினாலே. தாவீதின் சாட்சி என்ன தெரியுமா? 23வது சங்கீதம் 5வது வசனம். 23வது சங்கீதம் 5வது வசனம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு தருவேன் என்று ஏசாயா 55 கர்த்தர் சொல்லி இருக்கிறார். 55வது அதிகாரம் 3வது வசனமா 4வது வசனமா?
3வது வசனம், தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்கிறார். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நான் சொல்றது நீ கேளு. நான் தாவீது கருளின நிச்சயமான கிருபை. தாவீது கருளின கிருபைகள்ல ஒன்று என்ன தெரியுமா? பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த நிச்சயமான கிருபை, அதன் அர்த்தம் என்ன? அது வற்றாது, அது குறையாது, அது வற்றி போகாது, அது தீராது. ஆமென். தாவீது கருளின நிச்சயமான கிருபை. அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கேட்கணும். எப்படி கேட்கணும்? தாவீது கேட்டது மாதிரி கேட்கணும். இந்த நாளிலே இதுதான் 3 தாவீது 3 விதங்களிலே ஆமென் கேட்கிறதை வேதத்தில் பார்க்க முடிகிறது. அந்த அனுபவத்தை ஆமென் நம்ம கொஞ்சம் மெடிடேட் பண்ணி தியானித்து தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் கேட்க போகிறோம். பிரசங்கம் கொஞ்சம் தான் இருக்கும், கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து கேட்க போகிறோம். முதலாவது தாவீது கேட்கிற அனுபவத்தை 51வது சங்கீதம் அதனுடைய 10 முதல் 12 வரை உள்ள வசனங்களை பார்த்தால் தெரியும். தேவனை சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது உற்சாகமான ஆவி, நிலைவரமான ஆவி, பரிசுத்த ஆவி, இதை தாவீது கேட்கிறத பார்க்க முடியும். தாவீது ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இதை திரும்ப கேட்கிறான். அதுதான் சொன்ன, சில காரியத்தில் நமக்கு திருப்தியே வரக்கூடாது. அதுல ஒன்று பரிசுத்தத்துல இன்னும் பரிசுத்தம், இதுதான் இருக்கணும். விசுவாசத்தில் வல்லவன் இந்த அனுபவத்தை நோக்கி போகணும். ஆண்டவரை நேசிக்கிறதுல இதில் ஆண்டவரை இன்னுமே நேசிக்கணும். தேவனை அறிகிற அறிவில் இன்னும் அறியணும். அதே மாதிரி தான் அபிஷேக நதி நிரப்பப்படுகிற அனுபவத்தில் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க திரும்பி கேட்கலாமா? கண்டிப்பா அவங்க தான் கேட்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் அபிஷேகத்துக்காக கேட்கிறவங்களை விட அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த அனுபவத்தை விட்டு வெளியே வந்து திரும்பி கேட்குறாங்க தெரியுமா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி கஷ்டப்பட்ட ஒருவன் சாட்சியாய் நிற்பதினால் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சொன்னேன்ல, என்ன கம்பல் பண்ணி அனுப்புனாங்க, வந்திருந்தேன், எனக்கு கொடுத்தார். அடுத்து நானாக வந்திருந்தேன், கொஞ்சம் தண்ணி கேட்கும்போது தண்ணி பாட்டில் எடுத்து பின்னாடி வச்சு அளவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சு, இவன் இனி செத்து போயிடுவான்னு சொல்லும்போது எடுத்து தண்ணி கொடுக்கறது மாதிரி கொஞ்சம் அப்படி வச்சு, ஆனாலும் விடக்கூடாது. ஆமாம். தாவீது நிரப்பப்படுகிற அனுபவம் உண்டானது என்பது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இல்லை, ஒவ்வொரு முறை. இங்கே தாவீது இப்படி கேட்கறதுக்கான காரணம் நமக்கு தெரியும். அவன் உணர்த்தப்பட்டு, அந்த சங்கீதம் டைட்டில் வாசித்தீங்கன்னா தெரியும். பட்சேபால் இடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது அவன் கெஞ்சுறான். அவன் ஒன்றை கேட்பதற்கு முன்பதாக அவன் என்ன செய்தானோ அதை கண்டிப்பா எல்லாரும் செய்யணும். என்ன தெரியுமா? அதனுடைய 4வது வசனத்தை 3-4 வாசிங்க. என் அக்கிரமம் நீங்க 3-4. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. அறிந்திருக்கணும், நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேன், நான் என்னுடைய மீறுதல் என்ன, என் பாவங்கள் என்ன சொல்லிவிட்டு 4வது வசனத்தை வாசிங்க. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உமது நீதி விளங்கணும், உமது பரிசுத்தம் விளங்கணும். நீர் பேசும்போது உமது நீதி விளங்கவும். என்ன வார்த்தை பாருங்க. நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். நல்ல கவனிங்க. ஒருவன் தன் பாவங்களை அறிந்து அதை அறிக்கை செய்யும் போது அவன் வாழ்க்கையிலே அவருடைய நீதியும் அவருடைய பரிசுத்தமும் விளங்குகிறது.